முழுக்க முழுக்க நபியுடைய வேர்வை, இரத்தம், உழைப்பு, தூக்கம், தியாகம் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு நிர்வாகம் அது. அப்போ அந்த நிர்வாகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உலகத்திலேயே ஆக பஞ்சமான பகுதி எது? அரேபியா. ஆக பிச்சைக்கார ஆட்கள் யார்? இவங்ககிட்ட ட்ரெஸ்ஸே கிடையாது. அதுக்கு நேர் எதிராக இருந்தவங்கெல்லாம் யார்? ரோமர்கள், பாரசீகர்கள், செல்வ செழிப்பு ஊறி தலைச்சவங்க. இங்கே என்னடா பொசிஷன்னு பார்த்தா ரசூல்லா யார்கிட்டருந்தும் டேக்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏழைகள்கிட்டருந்து டேக்ஸ் வாங்கலை. புரியுதா? பணக்காரர்கள்ட்ட மட்டும்தான் டேக்ஸு. இப்போ இன்றைக்கி தீப்பெட்டி வாங்கினா ஏழையும் டேக்ஸ் கட்டணும், பணக்காரனும் டேக்ஸ் கட்டணும். இன்னும் பல்காக வாங்கினேன்னா நீ எவ்வளோ அதிகமாக வாங்குறியோ அவ்வளோ டேக்ஸ் கம்மி. 1,00,000 கிலோ அரிசி வாங்கினேன்னா டேக்ஸே இருக்காது. இப்போ ஒரே 1 கிலோ அரிசின்னு கஞ்சி வாங்கி குடிக்கிற ராசா குடு ராசா அப்படின்னா அதில் டேக்ஸும் இருக்கும், புழுவும் இருக்கும், என்ன ஓல்டு ஸ்டாக்கும் இருக்கும். அது குடிச்சிட்டு வாந்தி வந்துருச்சுன்னா அதுக்கும் போனால் அங்கேயும் டேக்ஸ். அங்கே போய் நீ மருந்து சீட்டில் கொடுத்தீங்கன்னா அங்கேயும் டேக்ஸ். என்ன இதில் போட்டிருக்காங்கள 15% வரி தள்ளுபடி. அப்போ தள்ளுபடியே 15%, அப்போ மீதி எவ்வளோ வரி இருக்கும்? 5% நீ 18% தள்ளுபடி பண்ணியிருக்கேன். அப்போ அது தாண்டி எவ்வளோ மருந்தில் எவ்வளோ வரி? என்ன ஒரு இன்சுலின் போடுற சர்க்கரை அவங்களே முடியல, காலில் புண்ணு, நடக்க முடியல, அந்த இன்சுலினில் வரி கொடு. புரியுதா? அந்த மாதிரி. அப்போ ரசூல்லா விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணாங்க? ஒரு ஜனாசா வந்துச்சுன்னா ரசூல்லா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கா? இது ரசூல்லாவுடைய வழக்கம். 10 வருஷமும் இது தான் பண்ணுவாங்க. மதீனாவில் இருக்கும்போது இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கா? இருந்துச்சுன்னா நான் தொழுகை நடத்த மாட்டேன், நீங்கள் நடத்துங்க. ஏன் அப்படின்னா, நான் தொழுகை நடத்தணும் அப்படின்னா அந்த ஜனாசா எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா குற்றமற்றதா, அதாவது எந்த ஒரு கேள்வி கணக்கும், அதாவது அல்லாஹ்விடத்தில் பெருசாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாததா, வெளிப்படையானதா அது இருக்கக்கூடாது. அப்போ குற்றம் கடன் மன்னிக்கப்படாது. அப்போ அந்த குற்றம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நான் நடத்த மாட்டேங்கிறாங்க. இது எதுக்கு நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இவங்க நடத்த மாட்டேங்கிறாங்கன்னொன்னே அபூபக்கர் வந்துட்டு சரி நீங்கள் நவருங்க நான் நடத்துகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ரசூல்லா இப்படி சொன்னோன்னே நம்மங்க அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கடனுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், நீங்கள் நடத்துங்கம்மா. புரியுதா? அந்த மோட்டிவேஷன் எப்படி கொடுக்குறாங்க? கடன் அது போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அல்லாஹ்வுடைய தூதரே எவ்வளோ கடன் இருக்குது? 10,000. ஏப்பா ஆளுக்கு 100 கொடுங்கப்பா. ஏப்பா கடன் யாருப்பா? என்னப்பா? இல்லைங்க 10,000லாம் வேணாங்க, 5,000 கொடுங்க போதும், பாதி கொடுங்க போதும். இப்படி டேலி ஆயிரும். ரசூல்லாவை தள்ளி விட்டோன்னே ரசூல்லா இல்லைன்னா வேற ஆள் யாரோ தொழில் நடத்து, ரசூல்லா இமாமத்தில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க தள்ளி விட்டு யாராவது தொழில் நடத்துவாங்களா? இப்படி பண்ணாங்க. காலம் ஆக 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 என்ன அந்த ஜக்காத்து முறையாக வசூல் பண்ணி அதை நேர்மையாக நிர்வாகம் பண்ணி அதோடைய ப்ரொடக்ஷனு, பேரிச்ச மரத்துடைய ப்ரொடக்ஷன் எப்படி எடுக்கணும், ஹைபரில் எப்படி நிர்வாகம் பண்ணணும், இது எல்லாம் பண்ணி 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 இவங்க சுரண்டி உக்காந்து வச்சுட்டு இருந்தாங்க பாரு. இவனுங்களுக்கு மட்டும் அந்த செல்வம் ஹைபரில் அதை ரசூல்லா மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்து என்ன நிலமை அப்படின்னா, கடைசியாக தொழுகைக்கு வரும்போது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸரை கூப்பிடுவாங்க. இந்த ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இருப்பாங்க, இவங்க வாங்க இந்த கடன் இருக்குதாம்மா அது டேலி பண்ணிக்கிங்க அப்படிம்பாங்க. இத்தனைக்கு அந்த கடன்காரருக்கு சொத்து இருக்கான்னு கேட்பாங்க. சொத்து இருக்கும். அப்போ சொத்து இருந்துச்சுன்னா குர்ஆன் என்ன சொல்லுது? சொத்து பாக பிரிவினை பண்ணுங்க, முதல்ல கடனை அடைங்கன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? 1 கோடி ரூபா இப்போ நான் 50 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் செத்துட்டேன் அப்படின்னா நான் ஒரு 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன். உங்களுடைய கடமை என்ன அப்படின்னா, முதல்ல அந்த 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி நீங்கள் 50 லட்ச ரூபா கடனை நீங்கள் முதல்ல டேலி பண்ணணும். ஏன்னா நான் ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போயிருக்கேன்ல, வெறும் கடன் விட்டுட்டு போகல. அப்போ ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போனால் கடன் உங்களுக்கு சேர்ந்தது. அப்போ அந்த கடனை நீங்கள் அடைச்சிட்டு மீதி 50 லட்ச ரூபாயை தான் நீங்கள் டேலி பண்ணணும். புரியுதா? இது ரசூல்லா, இது குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய ஒரு பிரின்சிபல். இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொத்து இருக்குதா, கடன் இருக்குதா, கடனை நான் எடுத்துக்கிறேன், சொத்தை நீ எடுத்துக்க. இது எங்கே போயிடுச்சு? இது அல்லாஹ் சொன்னதை விட ஒரு படி மேலே. அல்லாஹ் சொன்னது கடனை டேலி பண்ணிவிட்டு மீதி சொத்தை பிரிச்சிங்கன்ட்டு. இவங்க கடன்காரங்களாக செத்துட்டு இருந்த ஆட்களை போய் இவங்ககிட்ட கடனும் இருக்குது, சொத்தும் இருக்குது, சொத்து சொந்த வாரிசுகளுக்கு சேர்ந்தது, கடன் எனக்கு சேர்ந்ததுன்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க.